ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமாக நம்ம வீடியோ போட முடியல. இன்னைக்கு தான் வந்து வீடியோ போடுறதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் பார்த்தோம், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, லாஸ்ட் வீடியோ வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரெசன்ட் டென்ஸ், டென்ஸ்னா என்ன அப்படின்னா காலம். ஓகேங்களா, ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, நிகழ்காலம். ஓகேங்களா, சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, நான் வருகிறேன், அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் போகிறேன், அவன் வருகிறான், அவர்கள் எடுக்கிறார்கள், அவர்கள் நடிக்கிறார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள், இதெல்லாம் என்னது நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அவன் வருகிறான் எப்படி இருக்குது, ஹீ கம்ஸ். வெறுப்பு கூட என்ன பண்ணியிருப்பாங்க, ஹீ பக்கத்தில் என்ன பண்ணும் வெறுப்பு, அந்த வெறுப்பு கூட என்ன பண்ணி எஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீ கம்ஸ்னா அவன் வருகிறான், அவள் வருகிறான்னா சி கம்ஸ், அவர்கள் வருகிறார்கள்னா தே கம். ஓகேங்களா, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது என்னது நமக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீ சி இட்டு கூட நம்ம என்ன ஹேஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஐ வி தேக்கு பக்கத்தில் ஹேவ் யூஸ் பண்ணிக்குவோம். அதனால நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது என்னது, ஆல்ரெடி அந்த செயல் முடிஞ்சிருக்கும், அதோட எஃபெக்ட் வந்து இப்பயும் இருக்கும். ஓகேங்களா, அதோட எஃபெக்ட்டுங்கிறது, அது கான்சிக்வன்ஸுங்கிறது இப்பயும் பற்றி நம்ம பேசிட்டு இருப்போம். அதனால தான் அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று வந்து எங்கள் அப்பா வந்துட்டார். ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறோம், எங்கள் அப்பா வந்திருக்கிறாரு. ஓகேங்களா, அப்போ நேற்றே அவர் வந்துட்டாரு, இன்னைக்கு வந்து அதை பேசுகிறோம், எங்கள் அப்பா வந்திருக்கிறார் ஊர்லேருந்து. அது என்னது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதை எப்படி சொல்றது, மை ஃபாதர் ஹேஸ் கம் ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னு வச்சுங்களேன், அப்படி சொல்கிறோம் நம்ம. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்னன்னா, ஒரு செயல் ஆரம்பிச்சிருக்கும், பட் என்ன பண்ண முடிஞ்சிருக்காது, அது இடையில இருந்திருக்கும். ஓகே, இடையில வந்து அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும். அதை அப்போ வந்து நம்ம அதை பற்றி பேசினா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த செயல்ங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும், அந்த வெர்புங்கிறது. இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போனேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர். ஓகே, நம்ம இடையில இருக்கோம். ஓகேங்களா, இடையில எங்கேயாவது இருக்கோம், நம்ம யாரோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கே இருக்கு அப்படின்னு, நான் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஓகே, போய் கொண்டிருக்கின்றேன், வந்து கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி கொண்டிருக்கின்றேன்னு வரும் தமிழில். இதெல்லாம் தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இன்னைக்கு அடுத்தது என்ன பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா அந்த ஆக்ஷன் வந்து எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு, அதான் நமக்கு என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, நான் வந்து கொண்டே இருக்கிறேன். ஓகே, அப்போ எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கேன்னு கேள்வி வருதுங்களா, அதான் நமக்கு என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட்ங்கிறது நிகழ்காலம், பர்ஃபெக்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா அந்த செயல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ நாள் தொடர்ந்து, நேற்றுலேருந்தே நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நேற்றுலேருந்து நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், நேற்றுலேருந்து தூங்கிட்டு இருக்கேன், அந்த டைமை பேஸ் பண்ணி சொல்றது. என்னையிலேருந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த வேலையை, சாதாரணமாக செஞ்சுட்டு இருக்கேன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அந்த டைமை பேஸ் பண்ணி சொல்றது, நேற்றுலேருந்து வந்துட்டு இருக்கேன், இன்னையிலேருந்து வந்துட்டு இருக்கேன், நான் 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன், 4 வருஷமா உனக்கு காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சென்டென்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம்ஸில் நிறைய பார்த்தோம். ஓகேங்களா, அதெல்லாம் போய் அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பார்ட் 2. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் பார்த்தோம். ஓகேங்களா, அவன் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான், நேற்றிலிருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஓகேங்களா, அது எப்படி இருக்குது, ஹி ஹாஸ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் எஸ்டர்டே. நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துருப்போம், ஒரு 5 சென்டென்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதை பார்த்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூஸ்னா தொடர்ந்து, அதாவது இறந்த காலத்துல அந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும், நேற்று ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், இன்னைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும், அதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதான் நமக்கு சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நம்ம ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள், ப்ளூரல் சொல்றது. ஓகேங்களா, அடுத்தது யூனா நீ, ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன், செகண்ட் பர்சன் சொல்லுவோம் நம்ம. அடுத்து தேனா அவர்கள். ஓகேங்களா, அந்த ஐ வி யூ தேக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹேவ் போட்டு பக்கத்துல பீன் யூஸ் பண்ணுவோம். நம்ம பீன் யூஸ் பண்ணி வெறுப்பு கூட ஐஎன்ஜி போட்டா அது என்னது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து கொண்டே இருக்கிறேன், போய்கிட்டே இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா, நேற்றுலேருந்து வந்துகிட்டு இருக்கேன், நேற்றுலேருந்து வந்துட்டு இருக்கேன், 2 வருஷமா அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம டைமை யூஸ் சொல்லி நம்ம என்ன சொல்றோம்னு சொல்லுவோம். அது ஹீ சி இட், இதுக்கு தான் அவன் அவள் அது. ஓகேங்களா, ஸோ இது கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படி நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீ 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 சி இட்டுக்கு பக்கத்தில் வெறுப்பு கூட எஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹீ சி இட்டுக்கு பக்கத்தில் ஹேஸ் யூஸ் பண்ணி பீன் அப்படி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், வெறுப்பு கூட ஐஎன்ஜி போட்டால் நமக்கு என்ன, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து ரூல். ஓகேங்களா, இதை நமக்கு சொல்லணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம 2 சென்டென்ஸ் இங்கே எழுதி வச்சிருக்கோம். இப்போ பார்க்கலாம், நம்ம அவள் காலை முதல் சமைத்து கொண்டிருக்கின்றாளா, இது வந்து கொஸ்டின். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா
சாதாரணமா எப்படி எழுதுறதுங்கிறத பார்த்தோம். இப்ப வந்து பாசிட்டிவ்ல கொஸ்டின் எப்படி எழுதுறது? கொஸ்டின் எப்படி கேட்கறதுன்னு பார்க்கலாம். ஓகே. அவள் காலை முதல் அதாவது காலை முதல் காலையில இருந்து அவ சமைச்சிட்டு இருக்காளா? ஓகேங்களா? இப்படி கேட்கலாம். இதுக்கு என்னது நமக்கு இதுதான் நமக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது எப்படி எழுதுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம என்ன சொல்றோம்? அவள் காலை முதல் சமைத்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னா என்ன? சி ஹாஸ் பீன் சொல்லணும். ஓகேங்களா? சி ஹாஸ் பீன் குக்கிங் சொல்லணும். இப்போ என்னது இது கொஸ்டின். கொஸ்டின்ங்கிறது என்ன வரும்? கொஸ்டின்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹேஸ் தூக்கி நம்ம முன்னாடி போட்டுக்கணும். அப்ப ஹி சீட்டு பக்கத்துல என்ன வரும்? ஹேஸ் வரும். அந்த ஹேஸை தூக்கி நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்கு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேஷை தூக்கி என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி போட்டால் அது நமக்கு என்னது? கொஸ்டின். ஓகே. அந்த மாதிரி கொஸ்டின் மார்க். ஓகே. அப்போ என்ன எழுதணும் நம்ம? சிக்கு பார்த்தா ஹேஷ், அந்த ஹேஷ் தூக்கி நம்ம முன்னாடி போடணும். ஹேஷ் சி ஹேஸ் சி பீன். ஏன்னா இங்க பாருங்க காலை முதல் நம்ம சொல்லிட்டோம். அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே. அப்ப ஹேஸ் சி பீன். சமைக்கிறது நமக்கு இங்க ஆக்ஷன். ஓகே. குக். அப்ப என்ன பண்ணும்? கொண்டிருக்கின்றாளா? அப்ப என்னது நமக்கு? குக்கிங். ஓகேங்களா? ஹேஸ் சி பீன் குக்கிங். ஹேஸ் சி பீன் குக்கிங். காலை முதல் அப்ப என்ன பண்ணுவோம்? சின்ஸ் மார்னிங். சின்ஸ் மார்னிங். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்? இப்படி நம்ம கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இதான் நமக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு. அவன் நேற்று முதல் நேற்றுல இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கறோம். இது எப்படி நம்ம? ஸோ அவன்கிறது நமக்கு ஹீக்கு பார்த்தா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேஷ் தூக்கி நம்ம முன்னாடி போட்டுருணும். ஓகேங்களா? இங்க பாருங்க ஹேஷ் தூக்கி நம்ம முன்னாடி போட்டு அந்த சப்ஜெக்ட் ரெண்டாவது போட்டு பீன்ங்கிறத நம்ம இங்க போடணும். பக்கத்துல வெறுப்பு போட்டு ஐஎன்ஜி போட்டு மத்தெல்லாம் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அவன்கிறது நம்ம ஹி ஹேஸ் பீன் நம்ம எழுதணும். ஸோ இங்க கொஸ்டின்னால ஹேஷ் தூக்கி முன்னாடி போடணும். அப்ப எப்படி எழுதணும்? ஹேஸ் ஹி பீன். டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம டிவி பார்க்கறது வாட்சிங். ஓகேங்களா? ஸோ ஹேஸ் ஹி பீன் வாட்சிங் டிவி நேற்று முதல். அப்ப என்ன தோணும்? நேற்று நம்ம பர்ஃபெக்ட்டா சொல்லிட்டோம். அப்ப என்ன தோணும்? அது சின்ஸ் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஹேஸ் ஹி பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் எஸ்டர்டே. ஓகே. கொஸ்டின் மார்க். ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின். ஸோ அவன்கிறது ஹீக்கு பார்த்தா நம்ம என்ன ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இது கொஸ்டின்னால அந்த ஹேஸ் தூக்கி நம்ம முன்னாடி போடணும். அப்போ ஹேஸ் ஹி பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் எஸ்டர்டே. நேற்று முதல் அவன் டிவி பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம இன்னும் 2 சென்டென்ஸ் வந்து இன்னைக்கே பார்த்தலாம். சரிங்களா? ஸோ இன்னும் 2 சென்டென்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்கள் 2008 முதல் சென்னையில் வசித்துக் கொண்டிருக்கிறார்களா? ஓகேங்களா? சென்னையில் 2008 வசித்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம டைம் உள்ள கொண்டு வந்துட்டோம். அப்போ என்னது நமக்கு? இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இது எப்படி இருக்கு? இது வந்து கொஸ்டின். இங்க வந்து சப்ஜெக்ட்ங்கிறது அவர்கள். ஓகேங்களா? ஸோ அவர்கள்ங்கிறது என்னது? டேக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும். அப்போ இது நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ அந்த டேக்கு பக்கத்தில் ஹேவ் என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி தூக்கி போட்டணும். ஓகேங்களா? ஹேவ் they been வசிச்சுக்கிறது என்ன வந்து? லிவிங். ஓகேங்களா? have they been living எங்க? சென்னையில. ஓகேங்களா? have they been living in சென்னை. ஓகேங்களா? 2008 முதல் நம்ம என்ன பண்ணோம்? அந்த இயர் நம்ம பர்டிகுலர் நம்ம சொல்லிட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? சின்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? have they been living in சென்னை since 2018. since 2018. இது அப்படியே நம்ம பேசுனா இங்கிலீஷுங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஹேவ் தே பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2008. ஓகேங்களா? 2008 அவங்க சென்னையில் வசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். இதை நமக்கு வந்து கொஸ்டின். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான் 3 வருஷமா. ஓகேங்களா? அவன் 3 வருடங்களாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கின்றானா? இதை நமக்கு கொஸ்டின். ஓகே. நமக்கு என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு கொஸ்டின் எழுதணும். இப்போ அவன்கிறது என்னது? ஹி. ஓகேங்களா? ஹீக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் பீன் யூஸ் பண்ணலாம். ஹேஸ் தூக்கி நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி போட்டணும். ஓகே. அப்போ ஹேஸ் போட்டு என்ன பண்ணணும்? அடுத்து சப்ஜெக்ட். ஹேஸ் ஹி பீன். பாசிட்டிவ் வந்து எப்படி எழுதணும்? கொஸ்டின் இல்லைன்னா
he has been எழுதுவோம். இப்போ கொஸ்டின்னால has தூக்கி நம்ம முன்னாடி போடணும். has he been படிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஸ்டடியிங். ஓகேங்களா, has he been studying, has he been studying for TNPSC exam, for TNPSC exam. இங்க பாருங்க 3 வருடங்களாக, இயர் வந்து மென்ஷன் பண்ணல, 3 வருடங்களாக டோட்டல் பீரியட் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ண நம்ம ஃபார் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, has he been studying for TNPSC exam for 3 years, for 3 years. இவ்வளவுதாங்க சிம்பிள் present perfect continuous. ஓகேங்களா, has he been studying for TNPSC exam for 3 years. ஓகேங்களா, நம்ம என்ன 2 சென்டென்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் 2 சென்டென்ஸ் நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஸோ அவன் 2 வருடங்களாக வேலை தேடி கொண்டிருக்கின்றானா. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் 2 வருஷமா வேலை தேடிட்டு இருக்கான். நம்ம கேட்குறோம், அவன் 2 வருஷமா வேலை தேடிட்டு இருக்கானா. பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இது பேர் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி எழுதுறது நம்ம, இது வந்து நமக்கு கொஸ்டின், சப்ஜெக்ட் என்னது ஹி, அவன். அப்போ ஹீக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணுவோம், நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். அந்த ஹேஸ் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுடணும். ஓகேங்களா, அப்போ ஹேஸ் ஹி பீன். ஓகேங்களா, பீன் எப்போ யூஸ் பண்ணணும், வெர்பு கூட ஐஎன்ஜி வரணும். வேலை தேடி கொண்டிருக்கின்றானா. ஓகேங்களா, கொண்டிருக்கின்றானா போட்டு என்ன பண்ணணும், நம்ம டைம் யூஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, போய்கொண்டே இருக்கிறேன். ஓகே, அப்போ 2 வருஷமா தேடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அப்போ 2 வருஷமா தேடிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ ஹேஸ் ஹி பீன். இப்போ வேலை தேடுறதுக்கு என்ன நமக்கு சீக்கிங் சொல்லணும். ஓகேங்களா, சீக்கிங், ஹேஸ் ஹி பீன் சீக்கிங் ஜாப். ஜாப்னா என்னது, வேலை. ஓகேங்களா, has you been seeking job எத்தனை வருஷமா, 2 வருஷமாக. அப்ப என்ன பண்ணுவோம், for 2 years, for 2 years question mark. ஓகேங்களா, has you been seeking for a job for a 2 years. ஓகேங்களா, 2 years 3 years. ஓகேங்களா, 1 week எது வேணா போட்டுக்கலாம் நீங்க. ஓகேங்களா, ஸோ அவர்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா 2008 இருந்து வேலை தேடிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 2020 நான் வேலை தேடிட்டு இருக்கேன். அப்போ என்ன இருக்கும், has you been seeking job since 2020. ஓகேங்களா, சின்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணா இயர் பர்ஃபெக்டா போட்டணும். கரெக்டா போட்டா சின்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி அந்த பீரியட் டோட்டல் பீரியடை மட்டும் சிம்பிளா சொன்னா நமக்கு என்ன ஃபார் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அவர்கள் அடுத்த சென்டென்ஸ், அவர்கள் 2020 முதல் கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். கோயில் கட்டி கொண்டிருக்கின்றார்களா. ஓகேங்களா, 2020 அவங்க ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு இருக்காங்க. அது நம்ம என்ன பண்ணோம் கேட்குறோம், அவங்க 2020 கோயில் கட்டிட்டு இருக்காங்களா. 20 சொல்லலாம், 20 முதல் கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் கிடையாது. ஸோ இது எப்படி இருக்கு, டேக்கு பக்கத்தில் அப்போ என்ன யூஸ் பண்ணும், ஹேவ் யூஸ் பண்ணும். அந்த ஹேவ் தூக்கி என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்போ ஹேவ் தே பீன். கட்டுறதுக்கு என்ன நமக்கு பில்டிங். ஓகேங்களா, ஹேவ் தே பில்டிங். கோயிலுங்கிறது டெம்பிள். ஓகேங்களா, have they building the temple. 2020 நம்ம இயரை வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிட்டோம். அப்ப என்ன பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சின்ஸ் 2020. ஓகேங்களா, கொஸ்டின் மார்க். So have they been building the temple since 2020? இது இப்படி கேட்டால் நமக்கு என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த சென்டென்ஸோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். ஸோ நம்ம ஒரு 6 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில். நீங்களும் பேசி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இதில் நெகட்டிவ் வந்து நம்ம பார்ப்போம் நம்ம அடுத்த கிளாஸில். நெகட்டிவ்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஹேஸ் பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது நமக்கு நெகட்டிவ். அதே மாதிரி பாசிட்டிவ்ல எப்படி எழுதுறதுன்னா, ஹி ஹேஸ் பீன் எழுதணுங்களா, ஹி ஹேஸ் நாட் பீன் சொல்லிக்கணும். ஓகே, நாட்டை மட்டும் ஆட் பண்ண முடிஞ்சது. எது கூட ஆட் பண்ணணும், இந்த ஹேஸ் கூட ஆட் பண்ணணும். ஹி ஹேஸ் நாட் பீன், இல்லாட்டி கொஸ்டினா இருந்தா ஹேஸ் நாட் ஹி பீன் சொல்லுவோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினோ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினோ பாசிட்டிவோ நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம சாதாரண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாகவே நம்ம சொல்லிடுவோம் வழக்கமாக. ஓகேங்களா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கிளாஸ்ல டைரக்டா நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நாளைக்கு நம்ம ஒரு ஓவரால் கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.